ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான க்ரீன் சட்னி, கொத்தமல்லி சட்னி. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிற அந்த டைமுக்குள்ளே டக்குன்னு இந்த கொத்தமல்லி சட்னி பண்ணிடலாங்க. நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி. இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தோணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுவையான கொத்தமல்லி சட்னி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி நல்ல ஒரு அழகான க்ரீன் கலரில் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம சேர்க்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, நிறைய கொத்தமல்லி இலை சேர்க்குறோம். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருவோம். பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். இது கூட ஒரு 4 to 5 பச்சை மிளகாய். இந்த சட்னியில் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் புளி, அந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்தாச்சு. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்ல ஒரு பெரிய கைப்பிடி கொத்தமல்லியை அந்த தண்டோடவே நல்லா அலசி கழுவிட்டு ரஃப்பாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இது கூட தேவையான அளவு உப்பு, நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல அழகான க்ரீன் கலரில் கமகமன்னு அந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வாசனையோட ஜம்முன்னு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சட்னியில் நம்ம மிஸ் பண்ணாமல் தாளிப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து உருவி போட்டுருவோம். அடுத்ததாக 2 வரமிளகாய், தாளிப்பு மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். நல்ல ஃபியூ செகண்ட்ஸில் நல்லா பொரிஞ்சு இந்த தாளிப்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னி மேலே எடுத்து சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு அருமையான கொத்தமல்லி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கே நம்ம தேங்காய் பொட்டுக்கடலையோட அளவை விட அந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை நிறையா சேர்த்து சட்னி அரைச்சிருக்கிறோம். ஸோ அந்த கமகமன்னு அந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஹெல்த்தியானதும் கூட. கொத்தமல்லியில் நிறைய நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஈஸியாக டக்குன்னு செய்கிற இந்த சட்னி நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இட்லிக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும். சூடாக இட்லி வச்சு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டா இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.